சென்னை கமிஷனாக வருகிற ஒவ்வொருவருடைய சொத்து மதிப்போ பல 1000 கோடி, பல 1000. ஜார்ஜ் பெரிய பளிங்கு மாலை கட்டி வச்சிருக்க மணப்பாக்கத்துல. ஜாங்கிட் பெரிய ஜாங்கிட்ட மணப்பாக்கத்துல பல கொலைகள் பண்ணி மணப்பாக்கம் பூரா அவர் சொத்து தான். பிஆர்பி எங்க அந்த மலையை குறைஞ்சி விற்கிறாரு அங்க பாத்தீங்கன்னா ஜாங்கிட் நகர். போலீஸ் அதிகாரி பேர்ல ஒரு நகர் இருக்குன்னா காரி துப்புறான் தமிழ்நாட்டை பத்த. அதாவது எஸ்பி வேலை பார்த்திருப்பாரா, டிஐஜி வேலை பார்த்திருப்பாரா, ஐஜி வேலை பார்த்திருப்பாரா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரா. கேவலம். இந்த அத்தனை சகிச்சுத்தான் இருந்தான். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் சகிச்சுத்தான் இருந்தான். வட இந்திய அதிகாரிக்கு ஜாங்கிட் நகர்னு சைட் போட்டு விற்கிறான் யூனிஃபார்ம்லன்னா இது டிபார்ட்மெண்டா. தமிழ முட்டா அடி முட்டா பையன். விசாரணைக்காரவன வட இந்திய அதிகாரி யாரு? பல் புடுங்கி பல் பேசிக்கு பல்ல புடுங்குறான், குரல் எடுத்து புடுங்குறானுங்க. இதுக்கு எவ்வளவு கேவலம் தமிழன் பாருங்க. அடி முட்டா பையன். தமிழர்னா சொன்னால எதுக்கு ஆகாதவன். பஞ்சாப்ல போய் ஒரு பல்ல புடிக்க முடியுமா? கேரளாவில் புடுங்க முடியுமா? ஆந்திராவில் புடுங்க முடியுமா? வெஸ்ட் பெங்கால் புடுங்க முடியுமா? விசாரணைக்கவன சைக்கிள் கடையில கோடை வாங்கி பல்ல புடுங்குறான்னா எவ்வளவு தைரியம் இருக்கு அந்த அதிகாரிக்கு. இவன் எவ்வளவு போட்டுறான்.